முதல் மரியாதை என்ன நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படம்னு நினைக்கிறீங்களா? இன்றைய தலைப்பு அதுதான். நிறைய பேர் தனக்கு முதல் மரியாதை கிடைக்கணும் அப்படிங்கிறதே வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய கொள்கையை வச்சிருக்கிறாங்க. அட் த சேம் டைம் அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னா அது கிடையாது. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான பீப்புளை பற்றியும் வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் மரியாதை மறுக்கப்படாமல் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் தான் பேச விரும்புகிறேன். நடிகர் நெப்போலியன், நடிகர் ரஜினிகாந்த் நடித்த எஜமான் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நெப்போலியன் சொல்லுவார், இழவு வீடாக இருந்தால் நான் தான் பணமாக இருக்கணும், கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும். அதாவது எங்கேயா இருந்தாலும் நான் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், நான் தான் மையமாக இருக்கணும், எனக்கு தான் எல்லாரும் மரியாதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி நம்மளை சுற்றி நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய ஒர்க் பிளேஸில், உங்கள் ஃபேமிலியில், ஈவன் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கூட பார்த்துருப்பீங்க. எல்லாரும் அவங்கள மதிக்கணும், அவங்கள்ட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும், அவங்கள தான் கேட்கணும், அவங்கள கேட்டுட்டு தான் செய்யணும், இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஆக்சுவலாக மரியாதை அப்படிங்கிறது கேட்டு வாங்குவது கிடையாது. நம்முடைய செயல்களால், நம்முடைய சொற்களால், நம்முடைய செய்கைகளால் நம்மளை பார்த்து அவங்களுக்கு ஒரு அபிமானமோ நம்ம மேலே ஒரு மதிப்போ ஏற்பட்டு அவங்க கொடுக்குற பரிசு தான் மரியாதை. மரியாதைங்கிறது நம்முடைய பிஹேவியருக்கு இந்த சொசைட்டியால், நேச்சரால், பிரபஞ்சத்தால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு வெகுமதி. அதை போய் கேட்டு வாங்கிறது எந்த அளவுக்கு முட்டாள்தனம். ஆனால் சில பேர் அப்படி தான் இருக்காங்க. நம்ம அதை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அது டீஃபால்ட்டாக அவங்களுக்கு அதுதான் செட்டிங். அதை நம்ம சரியே பண்ண முடியாது. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு சொல்லுவோம்ல, தயாரித்தலில் குறைபாடு. அவங்க இந்த பர்த் முழுக்க அப்படி தான் இருக்க போகிறாங்க. இப்படி இருக்கவங்க கிட்ட அப்படிங்களா சரிங்கன்ட்டு போயிடணும். அவங்ககிட்ட போய் நம்ம விளக்கிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஸோ அது நம்ம டைம் வேஸ்ட்டு, நம்ம எனர்ஜி வேஸ்ட். பட் இந்த மாதிரி மரியாதையை வேண்டி நம்மளை டார்ச்சர் பண்ணுற கேஸ் ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை ஒரு தேர்ட் பர்சனாவோ என்னைக்கோ ஒரு நாள் சந்திக்கிறவங்களோ இருந்துட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. பட் நம்ம குடும்பத்திலே இருந்தாங்க, நம்ம அடிக்கடி சந்திக்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இந்த மாதிரி பீப்புளையும் நம்ம டேக்கிள் பண்ண கற்றுக்கணும். அவங்களுக்கு மரியாதை வேணுமா கொடுத்துடலாம். பட் ஒரு விஷயம் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு புரிய வைக்கணும். எல்லா நேரமும் 24/7 உங்களுக்கு முதல் மரியாதை கொடுத்து, பூர்ண கும்பம் கொடுத்து, சால்வை போத்தி, பரிவட்டம் கட்டி, மாலை போட்டு தூக்கி நம்ம கொஞ்சம் முடியாதுங்கிறத வாய் வார்த்தையாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நம்முடைய செயல்களை காமிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த மரியாதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னாலே அவங்க மரியாதைக்குரிய செயல்களை செய்யலேன்னு அர்த்தம். நிஜமாவே ஒருத்தர் நல்ல செயல்கள் செஞ்சு அவங்க இந்த மரியாதையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த பாரத தேசம் மட்டும் இல்லை, இந்த உலகம் முழுமையும் எவ்வளவோ ஃபிலாந்தரபிஸ்ட் இருக்காங்க, எவ்வளவோ ஞானிகள், யோகிகள், மகான்கள், அவங்க நாஸ்திகர்களாக கூட இருக்கட்டும், எவ்வளோ போராட்டவாதிகள், எவ்வளோ பேர் இருக்காங்க. பிறருடைய அப்ரிசியேஷன் அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. பூமிக்கு தான் வந்ததுக்கு இதான் வேலைன்னு அவங்க பாட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒன்றுமே செய்யாமல் ஒரு நகை எடுத்து வச்சேன், ஒரு புடவை எடுத்து வச்சேன், சோறாக்கி போட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி காமிக்கக்கூடிய ஆட்கள் நம்ம சொந்த பக்கத்தில் நிறைய பேர். சொல்லி காமிக்கிறது தொழிலாக வச்சுருக்கிறவங்க ஏன் செய்யணும்? நான் சோறு ஆக்கி போட்டேன், அப்போ திண்ணியே நல்லா இருந்துச்சான்னு கேட்குறத விட ஒரு நாராசமான சொல் தொடர் எதுவுமே கிடையாது. கெட்ட வார்த்தையை விட அது மோசமானது. ஒருத்தருக்கு உணவிட்டதை சொல்லி காமிக்கிறவங்கள விட அருவருப்பான மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நான் உனக்கு அப்போ செஞ்சேன், என்கிட்ட வாங்கி திண்ணியே நல்லா இருந்துச்சா, என்னை மதிச்சியான்னு கேட்குறாங்க அப்படின்னா அவங்க உள் மனசில் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குன்னு பாருங்க. நான் ஒருத்தருக்கு போய் செய்கிறேன், அவங்க என்னை மதிக்கணும்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது பிஸ்னஸ். அது உங்களுக்கு கிடைக்கும், கிடைக்காமலும் போகும், அது விஷயமே இல்லைங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சுட்டு சொல்லி காட்டுறவங்க, மரியாதை எதிர்பார்க்குற மாதிரியான ஆட்கள் உங்கள் சர்க்கிளில் இருந்தால் எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கணுமோ வச்சுக்கோங்க. கொரோனா இருந்தது, கொரோனாக்கிட்ட நம்ம ஓட முடியல, மாஸ்க் போட்டுக்கிட்டோம், சானிடைசர் போட்டு கை கழுவிக்கிட்டோம், சோஷியல் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டோம் இல்லையா? அந்த மாதிரி இவங்கெல்லாம் கொரோனா மாதிரியான ஒரு தொற்றுநோய் கிருமிகள் தான். இவங்களுக்கு நடுவில் தான் வாழணும்னு நமக்கு விதி இருந்தால் பாதுகாப்பு கவசம் நம்ம போட்டுக்கணும். நம்ம இவங்களோட ரொம்ப கொஞ்சி கொள்ளாமல் அளவாக பேச்சை வச்சுக்கணும். அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும். ஆனால் இந்த நபர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா 360 டிகிரி தான் சயின்ஸ் மேக்ஸ் படி, ஒரு புள்ளிக்கு 360 டிகிரி தான் கோணம். இவங்களுக்கு மட்டும் புதுசாக ஒரு கோணம் இருக்கும், 361வது டிகிரியில் யோசிப்பாங்க. அன்னைக்கு அப்போ எனக்கு நீ மரியாதை தரலை, அன்னைக்கு நீ என்னை கண்டுக்கல, நீ அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நீ ஆட்டம் போட்ட, கும்மாளம் போட்ட,
அதாவது இவங்களால யாரோடையும் மிங்கிள் ஆக முடியாது, யாருக்கும் இயல்பா இருக்க முடியாது, ஸ்பான்டினிட்டியே வராது. இது எல்லா குறையும் அவங்கள்ட்ட வச்சுக்கிட்டு டில் தட் அவங்கள மாத்திக்கவே முடியாம இருந்துகிட்டு குறை மட்டும் பர்ஃபெக்டா பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆட்களை நீங்க ரொம்ப சகிச்சுக்கிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. உங்களை பாதுகாத்துக்குங்க. இவங்களை சகிச்சுக்கிட்டு இவங்க கொடுக்கக்கூடிய டார்ச்சர்லாம் நான் ஏத்துக்கிட்டு தான் வாழுவேன் அப்படின்னா உங்க வாழ்க்கை வீணடிக்கப்படுகிறது என்பது நிதர்சனம். காலம் போன கடைசியில் அவங்க என்னை வச்சு செஞ்சுட்டாங்கன்னு வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? முழிச்சுக்கோ பழச்சுக்கோ சன்ரைஸ் குடிச்சுக்கோங்கிற மாதிரி தான் இந்த விஷயம். இந்த மாதிரியான நபர்கள் கிட்ட இருந்து விலகிடுங்க. அவங்கள ஒதுக்குங்கிற பாயிண்ட்லேயே நான் சொல்ல, நீங்க ஒதுங்கிக்கோங்க, அவ்வளவுதான். நோய் கிருமியை பார்த்தா நம்ம எப்படி பாதுகாப்பு கவசம் போட்டுக்கிறோம் அந்த மாதிரி இருந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. ஸோ இந்த மரியாதையை தேடிக்கொண்டு அலைபவர்களுக்கு மரியாதை வச்சுக்க அப்படின்ட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம பொழப்ப பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அவங்களோட நம்ம பின்னி பிணைஞ்சாதான் அவங்க நம்மளை படுத்தி எடுப்பாங்க. கொஞ்சம் தள்ளி நிற்கிறோங்கிறத நம்ம உணர்த்துறது ரொம்ப 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 நல்லது. ஒரு காலகட்டம் வரும், இனிமே இவங்களோட எந்த வகையிலும் தொடர்பே நம்ம கொள்ளக்கூடாதுன்னு நினைச்சிட்டீங்கன்னா நல்லா கும்பிடு போட்டு நகர்ந்து போயிருங்க. எங்கேயா வெளியே வாசல்ல பார்த்தா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிடுங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது. ஏற்கனவே அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. அவன் குடும்ப பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு, பிள்ளைக்குட்டி படிப்பு இருக்கு, கடன், வீடு, கல்யாணம், காது குத்து, வந்தது போனது, பேரண்ட்ஸ் ஹெல்த், எவ்வளோ இருக்கு. இதை தாண்டி இந்த மாதிரி ஆட்களே டீல் பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வைத்தியம் தான் பிடிக்கும். ஸோ பார்ட் 1 ஆஃப் திஸ் முதல் மரியாதை ஓவர். பார்ட் 2 முதல் மரியாதைன்னா யாருக்குங்க நம்ம முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா முக்கியமா நம்ம வீடுகளில் இருக்க பெரியவங்களுக்கு. அவங்க நல்லவங்களா இருக்காங்க, கெட்டவங்களா இருக்காங்க, நம்மளை கண்டுக்கிட்டாங்க, கண்டுக்கல, அதெல்லாம் மேட்ரு கிடையாதுங்க. தாய் தகப்பன், தாத்தா பாட்டி, இன்னும் அதுக்கு மூத்த தாத்தா பாட்டி, நம்மளோட வயசுல முதிர்ந்தவங்க இருந்தா அவங்களுடைய வயசுக்கும் அனுபவத்துக்கும் நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணும். அவங்க நம்மளோட இருந்தாலும் இல்லாட்டியும் எல்லா விஷயங்களும் அவங்கள முதன்மைப்படுத்தணும். ஏன்னா அவங்கள ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க எதிர்பார்க்கறது நம்மள ஒரு ஆளா அவங்க சேர்த்துக்கிறாங்களா, அவங்க ஆட்டத்துல சேர்த்துக்கிறாங்களாங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஸோ வயசுல மூத்தவங்க சின்ன வயசுல அவங்களை நல்லா கவனிக்காம இருந்திருக்கலாம். ஒரு நல்ல தாயாவோ, நல்ல தகப்பனாவோ, நல்ல மாமனாராவோ, மாமியாராவோ இல்லாம இருந்திருக்கலாம். இட் டசன்ட் மேட்டர். இன்னைக்கு நம்ம வளர்ந்துருக்கோம்ல, நம்மளுக்கு அறிவு இருக்குல்ல, நம்ம படிச்சிருக்கோம்ல, நம்ம பண்பட்டவங்க தானே. அதனால இந்த பழைய கதையவே வச்சுக்கிட்டு இதுதான் சான்ஸு, அவங்களுடைய பொசிஷன், அவங்களுடைய ஹெல்த்தோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸோ கீழே இறங்கிருச்சுங்கிறத காரணம் காட்டி ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்காம இல்ட்ரீட் பண்றது ரொம்ப 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 மோசமான தரங்கெட்ட செயல். ஒருத்தர் நமக்கு என்ன செய்யறாங்கிறது அவங்களோட கர்மா, அவங்களுக்கு நாம என்ன செய்யறோங்கிறது நம்ம கர்மா. ஸோ அவங்கவுங்களுடைய கர்மா, அவங்கவுங்களுடைய ஆக்ஷனுக்கு அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். ஸோ பழைய காலத்தில் உங்கள்கிட்ட அவங்க எப்படியோ நடந்துட்டு போகிறாங்க, அவங்க நல்லா இருந்தாங்க, நல்லா இல்லை, அதுக்கு மேட்ரு இல்லை. இன்னைக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட எப்படி இருக்கீங்க? அவங்கள மதிக்கிறீங்களா? வெளியில் ஊரெல்லாம் நான் அவங்கள மதிக்கிறேன், அப்படி பார்க்குறேன், இப்படி பார்க்குறேன்னு வாயில் சொல்கிறத விடவும் எந்த அளவுக்கு முடியுமோ உங்களால் அவங்கள ஹர்ட் பண்ணாமல் அவங்கள திருப்தியாக வச்சுக்கிறதுக்கான முயற்சி செய்யுங்க. ஏன்னா முன்னோர்கள் மூதாதையர்களுங்க ஒரு சொத்து மாதிரி. கிராண்ட் பேரண்ட்ஸு, பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு குடும்பத்துடைய லைப்ரரி மாதிரி. அவங்களுடைய அனுபவங்கள் கண்டிப்பாக நமக்கு பயன்படும். அவங்களால உங்களுக்கு ஒரு பயனுமே இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கம்ஃபர்ட்னஸையும் மரியாதையும் கொடுங்க. சில இடங்கள் இந்த அடிமாடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இனிமேல் பால் கறக்கிறதுக்கே பயன்படாது, இனிமேல் உழவுக்கு பயன்படாதுங்கிற மாடை அடிமாடாக கொண்டு போய் அதை வெட்டி சாப்பிடுவாங்க, தோலை உரிப்பாங்க, என்னமோ பண்ணுவாங்க. அவ்வளோ நாள் உழைச்ச மாடு இனிமேல் பயனில்லைன்னு இந்த மாதிரி வெட்டுறதுக்கு அனுப்புறது எப்படி சொல்கிறது? இந்த சரி தப்புங்கிற கான்செப்டுக்கு வேண்டாம். ஆனால் அத்தனை நாள் நம்ம உழைச்சிருக்குல்ல, அப்போ அந்த மாடை நம்ம பாதுகாக்கணும்ல இறுதி வரைக்கும். ஒரு மாட்டு மேலே இருக்கிற கருணை மனுஷன் மேலே வேண்டாமா? ஸோ நம்ம ஊரில் யார் எவருக்கு என்ன செஞ்சாலும், எத்தனை தெய்வங்களை விழுந்து வழங்கினாலும், யாருக்கு எவ்வளோ வாரி வாரி கொட்டி கொடுத்தாலும், எவ்வளோ அன்னதானங்கள் கொடுத்தாலும், பெற்ற தாய் தகப்பனை, வீட்டில் இருக்க வயதான தாத்தா பாட்டியை, மூத்தவர்களை மதிக்கலை அப்படின்னா இது எல்லாமே வீண் தான். ரொம்ப சிம்பிள், ஆனால் இது உண்மையும் கூட. ஸோ மதிக்கப்பட வேண்டியவர்கள் நம்முடைய பெரியோர். உங்களோட வயசுல 2 வயசு மூத்தவங்களா இருந்தா கூட அவங்களுக்கான மரியாதை கொடுங்க. அக்கா, அண்ணா, சித்தப்பா, சித்தி, மாமா, பெரியப்பா, தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, உங்களை விட மூத்தவர்களுக்குரிய மரியாதை கொடுங்க. சில பேர் சின்ன வயசுலயே மரியாதைக்குரிய செயல்கள் செய்வாங்க. அவங்களெல்லாம் வயசுல சின்னவங்கன்னா அவங்கள நம்ம கண்டுக்காம உதாசீனப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு இந்த நற்பண்புகளுக்கு நம்ம சல்யூட் பண்ணணும், அவங்களுக்குரிய மரியாதையை கொடுக்கணும். ஸோ
இவங்கெல்லாம் தான் மரியாதைக்குரியவர்கள். எதுனாலும் உங்களால முடிஞ்சதுன்னா அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட இன்ஃபர்மேஷன் கொடுங்க. நாங்க இப்படி பண்றோம், நீங்க நீங்க வந்து எங்களை வாழ்த்துங்க, உங்க பிளெஸிங்ஸ் முக்கியம். இதுல என்ன கஷ்டம்னு கேட்குறேன். ஒரு தொழில ஆரம்பிக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் செய்றீங்க, எவ்வளவோ லட்ச லட்சமா கடன் வாங்கி எல்லாம் பண்றீங்க, எவனையோ பாக்குறீங்க. டு பி ஃப்ரேங்க், ஒரு லோன் வரணும்னா யார் யார் முன்னாடியே கையை கட்டி காலை கட்டி பல்ல காமிச்சு எப்படி இருக்கும். ஆனா நம்ம வீட்டில் இருக்க ஒரு பெரியவங்கள்ட்ட நான் இப்படி ஒன்று பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா என்ன, அவங்க வந்து அதில் கருத்து சொல்லட்டும், கண்ணு வைக்கிட்டு என்னமோ பண்ணிட்டு போகட்டுங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு ஜஸ்ட் கிவன் இன்ஃபர்மேஷன், ஒரு செய்தியை கொடுங்க. ஸோ தானும் மதிக்கப்படுவதான் வந்து அவங்க சந்தோஷப்படுவாங்க இல்லையா. அதனால வயதானவர்களுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த உறவுகளும் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது அட்லீஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். அவங்களால நமக்கு உதவி பண்ண முடியுது முடியல அதெல்லாம் ரெண்டாவது. அதை வச்சு ஒருத்தரை மதிப்பிடாதீங்க. அவங்க இல்லாம நாம இல்லை. தாத்தா பாட்டியால தான் தாய் தகப்பன், தாய் தகப்பனால தான் நாம, நம்முடைய சகோதர சகோதரிகள். அவங்க இல்லாம நாம இல்லை. நம்ம வாழ்க்கையில அவங்க கான்ட்ரிபியூஷன் பெருசா இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு நீங்க கொடுக்குற மரியாதையை கொடுத்தே ஆகணும். பிகாஸ் வாட் எவர் யூ டூ இஸ் யுவர் கர்மா. யூ ஹாவ் டு ஆன்சர் ஃபார் யுவர் கர்மா. நீங்கள் செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இதை மனசுல வச்சுக்கோங்க. பார்ட் 2 இதோடு நிறைவு பெறுகிறது. ஸோ முதல் மரியாதை எதிர்பார்க்குற ஆளுங்களுக்கு எப்படி கொடுக்கணும், நம்ம யாருக்கு ரியலாகவே முதல் மரியாதை செய்யணும், இது ரெண்டையும் தான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லிட்டேன். கேளுங்க, சிந்திங்க, உங்களுடைய உறவுகள் நட்புகளுக்கு இதை பகிருங்கள். நன்றி, வணக்கம். அன்புடன் உங்கள் அன்பு சகோதரன் ஆத்ம சிந்தன் ராஜசேகர்.